ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, மனதிற்குள் பல வலிகளையும் வேதனைகளையும் அதிகமாக பெற்றிருப்பதால் மனமுடைந்து போயிருக்கிறாயல்லவா? நொந்து போயிருக்கின்ற உன்னுடைய மனதை தேற்றி தைரியப்படுத்தி ஆறுதலை கொடுத்து அதே மனதிற்கு சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டேன். மிகப்பெரிய அளவில் அற்புதம் நிகழப்போகிறது. நீ வளர்கிறாயா அல்லது வாடுகிறாயா என்ற கவலை உனக்கு தேவையில்லை. ஆனால் நீ ஆனந்தமாக வளர்ந்து வாழ்கிறாயா அல்லது துன்பத்தில் தளர்ந்து தடுமாறுகிறாயா என்பதை பற்றிய நிலையை நினைவு கூறு. ஒவ்வொருவரிடமும் நீ நல்லிணக்கமாக இருந்தால் அது உனக்கு பல வழிகளில் திரும்ப வரும். ஆனால் அது திரும்ப வருகிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாதே. எனக்கு துன்பம் நேருமோ என்னும் அச்சத்திலிருந்து நீ விடுபடும்போது வாழ்வை முழுமையாக அறிந்து கொள்ளும் ஆவல் உனக்குள் இயல்பாகவே வரும். சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும். தவறில்லை, ஏற்றுக்கொள். உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயத்தை விடு. நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உனக்கு என்ன நேரும் என்பதை உன் சாயப்பா நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல்? வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும். உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் சாய்தேவா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறேன் என்ற நம்பிக்கை கொள். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். உனக்கான நல்லதை பார்க்க நீ மறந்து விடுவாய். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன். உன்னை படைத்தவன் நான் என்று உணரும்போது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்திருப்பேன். எல்லாம் தக்க நேரத்தில் வந்து சேரும். அவற்றோடு என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். சுபிட்சமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் குழந்தையே. வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல. அதன் நூல் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்கிறது என்பது நினைப்பது எவ்வளவு தவறோ அதை போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் எல்லாம். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.